அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு காணொளி ஊடாக இன்றைய நாளும் உங்களை தொடர்ந்து சந்திக்கின்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் பாவனை, சமூக வலைத்தள பாவனை என்பது ரொம்பவுமே இப்போது அதிகரித்த நிலையில் காணப்படும். இதனால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்போதெல்லாம் கடித தொடர்புகள், அந்த கடிதத்தை போட்டால் அது கிடைப்பதற்கு எவ்வளவு நாள் செல்லும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. உடனடியாக ஒருவரோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பலவிதமான சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. புகைப்படங்களை உடனுக்குடியாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதேபோல குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றோம். உடனடியாக யாரோடு பேசுவது போன்று தோன்றினாலே சீக்கிரமாக இப்படி அழைப்பு எடுத்து அவரோடு பேசி விடுகின்றோம். இப்படியெல்லாம் இருக்கும் இந்த சமூக வலைத்தளங்களில் பொதுவாக இந்த வாட்ஸ்அப் செயலி பல அப்டேட்டுகளை தருகின்றது. அப்படியான ஒரு அப்டேட் தொடர்பான ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி அமைய போகின்றது. இன்றைய நவீன டிஜிட்டல் உலகில் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மெசேஜ், தொலைபேசி அழைப்புகள், வீடியோ கால்கள் என்று உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியும். சரியா? அதுலேயும் இந்த வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தள செயலிகள் ஆக்கிரமிக்க தொடங்கிய பிறகு தகவல் தொடர்பில் பெரும் புரட்சி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லலாம். அப்படித்தான் அந்த அளவுக்கு தகவல் பரிமாற்றங்கள் என்பது ரொம்பவும் எளிதாகிவிட்டன. சரி, இந்த வாட்ஸ்அப்பை பொறுத்தவரை உலகம் முழுவதும் 3 பில்லியன் பேர் அதை பயன்படுத்துகின்றார்கள். வெறும் குறுஞ்செய்தி அனுப்புவது மட்டுமில்லை, வீடியோ ஃபைல்கள், இமேஜ், பிடிஎஃப் இப்படி பலவற்றையும் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு அனுப்ப முடியும். சந்தையில் போட்டியை சமாளிக்கும் வகையில் புது புது அப்டேட்டுகளை வாட்ஸ்அப் இப்போது வெளியிட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் நான் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தேன். அதாவது இப்போது வெப்பினூடாகவும், அதாவது வாட்ஸ்அப் வெப்பினூடாகவும் அழைப்புகளை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு அப்டேட் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் பயனர்கள் அதிகமாக எதிர்பார்த்த ஒரு வசதியை வாட்ஸ்அப் இப்போது கொண்டு வர இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒருவரோடு சேட்டிங் செய்கிறோம், அதாவது ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புகின்றோம். அதை இத்தனை மணிக்கு இது சரியாக செல்ல வேண்டும் என்று ஷெடியூல் செய்து அனுப்பும் வசதி கொண்டு வரப்பட இருக்கின்றதா. தற்போது சோதனை அடிப்படையில் iOS இயங்கு தளத்தில் இந்த வசதி பரிசோதிக்கப்பட்டு வருவதான ஒரு தகவலும் இப்போது வெளியாக இருக்கிறது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், முக்கியமான தகவல்கள் நாங்கள் முன்கூட்டியே ஷெடியூல் செய்து வைத்தால் சரியான நேரத்தில் அதை சென்று சேர்ந்துவிடும். சரியா? இந்த வாட்ஸ்அப்பின் இந்த புதிய அப்டேட் பயனர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையிலும் அப்படித்தான். ஏதாவது ஒரு போஸ்ட்டை நாங்கள் அடுத்த நாள் இத்தனை மணிக்கு போஸ்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே அதை முன்கூட்டியே நாங்கள் அதை ஷெடியூல் செய்து வைத்து விடலாம். அதே மாதிரியான ஒரு வசதி தான் இப்போது வாட்ஸ்அப்பிலும் வரப்போகின்றது. எனவே வாட்ஸ்அப் பயனர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இந்த செய்தி அமையப் போகின்றது.